ரிட்டையர்ட் ஆயிடுங்க தாத்தா தோனி. வைரல் ஆகும் கேலி கிண்டல்கள். சென்னை டீம் தோத்தாலும் பரவாயில்ல, கடைசி 3 பால்ல அவர் அடிச்ச 2 சிக்ஸ் போது என்று சென்னை ரசிகர்கள் தோல்வியை மறந்து சந்தோஷப்படுகிறார்கள். அதோடு கோலியின் மனைவியும் நடிகையுமான அனுஷ்கா சர்மா கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் ஒரு மேட்ச் விட்டு கொடுத்தார் தோனி என்று மீம்ஸ் போடுகிறார்கள். ஆனால் எதிர் டீம் ரொம்ப மோசமாக கேலி செய்கிறார்கள். பழைய தாத்தாவாச்சே, போனா போகட்டும்னு நாங்க கடைசி ஓவர்ல 2 சிக்ஸ் பிச்ச போட்டோம் என்று கிண்டல் அடிக்கிறார்கள். சமூக வலைதளம் முழுக்கவே தோனிக்கு எதிராகவே மீம்ஸ் அதிகம் இருக்கிறது. கிளைமேக்ஸில் ஹீரோ நுழைந்து காப்பாற்றுவது போன்று நேற்றைய மேட்சிலும் டோனி வந்து காப்பாற்றுவார் என்று எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். ஆனால் அஸ்வினும் அவுட் ஆன பிறகே டோனி களத்துக்கு வந்தார். இதிலிருந்தே தோனிக்கு அவரது பேட்டிங் மீது கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்து போனது. தோனியை ஒரு சோழ கொள்ளை பொம்மை போன்று IPL பயன்படுத்துகிறது. தோனி உள்ளே நுழையும் போது கத்தி கூப்பாடு போட வேண்டும் என்று அரங்கத்தினரை பழக்கப்படுத்துகிறார்கள். ரசிகர்களின் கூச்சலின் டெசிபல் அளவை காண்பித்து உசுப்பேற்றி பணம் பார்க்கிறார்கள். இந்த கூட்டம் கத்த வேண்டும் என்பதற்காகவே பாண்டியாவிடம் கடைசி ஓவர் தந்து லூஸ் பால் போட வைத்து 2 சிக்ஸ் பறக்க விட்டதெல்லாம் கேவலத்திலும் கேவலம் என்று கிரிக்கெட் ரசிகர்கள் தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். கப் வாங்கிய 2023ஆம் ஆண்டே தோனி ரிட்டையர்ட் ஆகி இருந்தால் இந்த அவப்பெயர் வந்திருக்காது. மீதி இருக்கும் மேட்ச்களில் என்னவெல்லாம் காமெடி நடக்க போகுதோ.